ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆற்றுப்பொடிங்க. ஆற்றுப்பொடி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ இந்த மீன் செதில்லாம் எடுக்கிறதுக்குன்னே ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதில் பாதி தான் எடுக்க முடியும், பாக்கி எல்லாத்தையும் நம்ம கல்லில் போட்டு தான் தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும். அதை அறியும் பொழுது சாம்பல் இந்த மாதிரி தொட்டுட்டு செதில் பகுதி, சைடில் உள்ள முள் பகுதி எல்லாத்தையுமே சுத்தமாக வெட்டி எடுத்துட்டு கல்லில் போட்டு தேய்க்கணுங்க. தேய்ச்சோம்னா அந்த சைடில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்க எல்லா செதிலும் வந்துடும். வந்த பிறகு நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசணுங்க. அது வயிற்றுக்குள்ளே இருக்க குடல் எல்லாமே ஒரு 2-3 டைம் கொஞ்சம் ரொம்ப அழுக்கு தண்ணியாக வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு 6-7 டைம் அலசணுங்க. நல்லா அலசி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா மீனே நல்லா பளபளன்னு இருக்குங்க. அப்போ நம்ம கடைசியாக மஞ்சத்தூள் போட்டு கள்ளி தண்ணி ஊற்றி அலசி எடுத்தோம்னா போதுங்க. மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீன் எப்படி க்ளீன் பண்ணுற டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.